நல்ல ஊர் மக்களுக்கு ஓர் நற்செய்தி. நீங்கள் செய்த புண்ணியத்தின் பயனால் உங்கள் ஊருக்கு கடவுளே அவதாரம் எடுத்தாற் போல் எங்கள் சாமியார் வந்திருக்கிறார். இவர் இமயமலை சித்தரோடு நேரடி கனெக்ஷனும் கொல்லிமலை சித்தர்களோடு கொள்ளை நாள் நட்பும் கொண்டவர். எங்கள் சாமியார் சாத்திரம், தோத்திரம், யோதிடம், யோகாசனம், மந்திரம், தந்திரம், மாயை, மர்மம் என்று சகல கலைகளையும் கரைத்து குடித்த மகா வித்துவான். இவர் வாகென்றால் வானமும் கீழே வரும், போகென்றால் பொய்கையும் கடலுள் போகும், நில்லென்றால் நிலாவும் தேயாது நிற்கும், சொல்லென்றால் குள்ளனறியும் உண்மை சொல்லும், பாடென்றால் பாம்பினமும் கீதம் பாடும், ஆடென்றால் ஆடுகளும் பரதமாடும். அப்படிப்பட்ட சகலகலா வல்லவர்தான் தங்கள் ஊருக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சுவாமிஜி. தீராத நோயுள்ளவர்கள் தங்கள் நோய்பிணி கூறி சுவாமிகளிடம் பரிகாரம் பெற்றுக் கொள்ளலாம். இல்வாழ்வில் பிரச்சனை உள்ளவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லி தீர்வும் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு நடந்தது, நடந்து முடிந்தது, நடப்பது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, நடக்க இருப்பது அனைத்தையும் ஞானக்கண்ணால் பார்த்து ஜோதிடமாக நாவால் கற்குவார். காணிக்கையாக 500 ரூபாய் மாத்திரம் கொடுத்தால் போதுமானது. வெண்ணிலிருந்து அவதாரம் எடுத்து வந்த கடவுள் போல் தென்னிந்தியாவிலிருந்து எங்கள் சுவாமி உங்கள் ஊருக்கு வந்திருப்பது நீங்கள் செய்த பெரும் பாக்கியம். கொஞ்சம் நில்லுப்பா. சாமியார் எங்கிருந்து வாராருன்னு சொன்னேன்? இந்தியாவில இருந்துங்க. ஆமா, நான் உன்னை இந்த பக்கம் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே. இதெல்லாம் இவ்வளவு விழாவிலே சொல்ற, நீ யாரு? நான் அவருடைய சீடன். ஓ, சாமியாருக்கு சீடன் எல்லாம் இருக்காங்களா? அப்ப பெரிய சாமி தான். கொஞ்சம் நில்லுப்பா. இப்ப சாமியார் எங்க இருக்காருன்னு சொன்ன? உங்களோட கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கட்டடத்துக்குள்ளதாங்க. சீக்கிரம் கிளம்புங்க, கிரௌட் ஆக போகுது. ஆமா ஆமா, நான் இப்பவே கிளம்புறேன். எப்படி போச்சு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம்? கலைக்கிட்டம் குருவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, கிரௌட் சும்மா கியூல நிக்கும். இதோ சொல்லி முடிக்கவே இல்ல, அதுக்கிடையில் வந்து விட்டார்கள். நீங்கள் போய் முதலில் உட்காருங்கள். அதுக்கு முதல் நீங்க தீமை போடுங்க. ஆயுஷ்மான் பவ. ஜோதிட மணி, ஜோதிட மாமணி, ஜோதிட சிகாமணி, ஜோதிட தீபம், ஜோதிட பிளம்பு, ஜோதிட கனல், ஜோதிட மேதை, ஜோதிட முத்து, ஜோதிட செம்மல், ஜோதிட நாயகன், ஜோதிட வித்தகன் யோகேஸ்வர சுவாமிஜி. அமைதி அமைதி, சத்தம் போடாமல் எல்லோரும் அமைதியாக நில்லுங்கள். உங்கள் எல்லோருக்கும் சுவாமிஜியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி நிற்காமல் முதலில் நான் தரும் நம்பர் ஆர்டர் படி நில்லுங்கள். ஓகே, இந்தாருங்கள் நம்பர், பிடியுங்கள். சுவாமிஜி, என்ன கிரௌட பாத்தீங்களா? எல்லா இடத்திலயுமே எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி தரனாங்க. ஆனா எங்கேயுமே நீங்க சீட பிள்ளைகளை கவனிக்க தவறீங்களே சுவாமிஜி. ஓ சாரி சீடா, அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? அப்படி வாங்க வலிக்கு. இந்த லைன்ல 4ஆம் நம்பர் ஒரு அழகான குட்டி அவங்க அம்மாவோட வந்திருக்கு. அத மட்டும் எனக்கு நீங்க செட் ஆகி தந்துருங்க. அப்புறம் பாருங்க இந்த சீட புள்ளியோட விசுவாசத்தை. அவ்வளவுதானே, கவலைப்படாதே மகனே. திட்டமிட்டபடியே எல்லாம் நல்லபடியே நடக்கும். யாம் இருக்க பயமேன். முதலில் போய் முதலாம் நம்பரை அனுப்பு. முதலாம் நம்பர். பகல்ல வேர்வை சிந்தி வேலை செஞ்சது வீட்டுக்கு பாரம் சுவாமி. ஆனா இரவில் நித்திரையே வரல சுவாமி. அடுத்த நாள் ஃபுல்லா உற்சாகம் இல்லாம இருக்கு. பேக்கு கறிக்கிற நித்திரை குளிசையில கொஞ்சம் தடுத்து நல்ல பவுடர் ஆக்கி எடுத்துக்கொண்டு வா. நிம்மதியா நித்திரை எத்தனையோ நாளாச்சு சுவாமி. இதற்கு உங்க கிட்ட தான் சரியான பரிகாரம் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கேன் சுவாமி. கவலைப்படாதே மகனே. இதோ இந்த பொடியை இரவில் ஆகாரத்தின் பின்
நித்திரைக்கு முன் உண்டு விட்டு தூங்கு. சுகமான தூக்கம் கொள்வாய். சொர்க்கத்தை நீ நித்திரையில் காண்பாய். ரொம்ப நன்றி சுவாமி. 2ஆம் நம்பர். நான் கல்யாணம் கட்டி 6 மாதம் ஆகுது சுவாமி. ஆனா வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுப்பு இல்ல. இப்படி என் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு சுவாமி. இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். ஆயுஷ்மான் பவ. உன் மனைவி போன் பாவிப்பதுண்டா மகன்? ஆம் சுவாமி. தும்பே ஸ்வாஹா. உன் தாரத்திற்கு இரவில் வரும் தொலைபேசி அழைப்புகள் கூட கலவரங்களுக்கு காரணமாயிருக்கலாம் மகனே. கவலை விடு. உன் மனைவிக்கு தங்கை உண்டா மகனே? ஆமாம் சுவாமி. தும்பே ஸ்வாஹா. திருமணமாகிவிட்டதா? இல்லை சுவாமி. தும்பே ஸ்வாஹா. நன்மை செய்தாய் மகனே. நான் சொல்வதை கேள். உன் மனைவி ஒரு புண்ணாக்கு, மனதை கல்லாக்கு. நங்கையை நழுவ விடு, அவள் தங்கையை தாரமாக்கு. என் மங்கையை மடத்துக்கு அனுப்பு, அதை மடம் பார்த்து சுவாமி. ஆயுஷ்மான் பவ. அனைத்தும் அருமையாய் நடக்கும். சென்று வா மகனே. 3ஆம் நம்பர். சுவாமி, நான் திருமணமாகி 6 வருடம் ஆகிறது. இதுவரை எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. போகாத கோயில் இல்ல, ஓடாத ஹாஸ்பிட்டல் இல்ல. நீங்களாவது இந்த குறையை தீர்த்து வைக்க வேண்டும். உங்களுக்கு காலம்புறா நன்றிக்கடனாக இருப்பேன் சுவாமி. காணிக்கையாக நான் என்ன கேட்டாலும் தருவேன் சுவாமி. சஞ்சலமுறாதே மகளே, சாந்தமாக. இந்த சத்திய சுவாமி உன்னை கைவிட மாட்டேன். உன் கணவர் எங்கே மகளே? வெளிநாட்டு சுவாமி. தும்பே ஸ்வாஹா. சர்வ நலம் உண்டாகுக மகளே. உன் வாழ்க்கைக்கு குறுக்கே 7.5 கட்டில் போட்டு கால் நீட்டி படுத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் தான் நீ இன்னும் பிள்ளை பாக்கியமின்றி பேதலிக்கிறாய். அதிலிருந்து நீங்க என்ன செய்ய வேண்டும் சுவாமி? நல்ல கேள்வி கேட்டாய் மகளே. உன் 7.5 நீங்க உனக்கு 7.5 நாட்கள் தொடர்ச்சியாக அங்கப்பிராபிஷேகம் செய்ய வேண்டும் மகளே. இந்த அபிஷேகத்துக்கான சாமான் சரக்குகள் யாவும் மடத்தில் உண்டு. நிதியை மட்டும் கொடுத்து நீதியான பலன் வரும். அபிஷேக காலமான 7.5 நாட்களும் நீ ரெம்மோடு மடத்தில் தங்கியிருந்து பூரணத்தில் பூஜை முடித்தால் 7.5 பெட்டி கட்டும். உன் குறை நீங்கும். ஒளிமயமான வாழ்வு பெறுவாய். கணவன் வந்ததும் உன் வீட்டில் அம்மா என்றொரு குரல் மழலை மொழி பேசும். மகிழ்ச்சியான வாழ்வு பெறுவாய். மடத்துக்கு வர சம்மதிக்கிறாயா மகளே? உங்கள் அருள்வாக்கு கேட்டதுமே வயிற்றிலின் பாரிசு பிஸ்கெட் கேட்டு அடம்பிடித்து உதைப்பது போலவே தோன்றுகிறது சுவாமி. என் வாழ்க்கைக்கு வரம் கொடுத்த வள்ளல் நீங்கள். உங்கள் சொற்படியே ஆகட்டும் சுவாமி. சர்வ நலம் உண்டாகுக. 7.5 நாட்களுக்கு தேவையான பெட்டி படுக்கைகளோடு மடத்தை சேர்ந்து விடு மகளே. ரொம்ப நன்றிங்க சுவாமி. ஆயுஷ்மான். 4ஆம் நம்பர். எந்த ஐட்டம் அவங்க அம்மாவோட வருது. அதை இதை சொல்லி அவங்க அம்மாவை மடக்கி எப்படியோ என் செல்லத்தை என்னோட சேர்த்து வைக்க. நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். 4ஆம் நம்பர். சுவாமி, மகளுக்கு திருமண வயது நெருங்கி விட்டது. மாப்பிள்ளை எந்த திசையில் அமைஞ்சிருக்கு? எந்த திசையில் இருக்க மாப்பிள்ளைய கட்டி வச்சா எந்த பிள்ளையின் எதிர்காலம் நல்லா இருக்கும்? தும்பே ஸ்வாஹா. நல்ல வினா தடுத்தாய் மகளே. தேவதை போல் உன் மகளின் அழகுக்கு பல திசைகளில் இருந்தும் பல மாப்பிள்ளையர் அமைப்பு இருக்கிறது. இருப்பினும் சால பொருத்தமானதை தேர்ந்தெடுப்பதே பிள்ளையின் எதிர்காலத்திற்கு நன்மதையானதல்லவா? வடக்கில் ஒருவன் இருக்கிறான், அவன் வத்தக்காயன். சுவாமி சுந்தர மாமாடமான சொல்றாரு போல. வடக்கில் ஒருவன் இருக்கிறான், அவன் வத்தக்காயன்.
நீர் ஒருவேளை சமைக்கும் ஒரு பானை சோறும் அவன் ஒரு வயிற்றுக்குள் அடக்கம் செய்யப்படும். 50 வயதில் பிரசர் வந்து சாவான். கிழக்கில் ஒருவன் இருக்கிறான், அவன் கிழடன். பிள்ளைக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் போது அப்பன் தலை அறக்கொட்டி போல் ஆகிவிடும். தெற்கில் ஒருவன் இருக்கிறான், அவன் தெம்மாங்கன். பள்ளி என்றால் என்னவென்றறியா பட்டி காட்டான். வேர்வை சிந்தும் வேலை என்றால் சோம்பேறியவன் ரோமம் சிலிர்க்கும். இவனுக்கு மகளை கட்டி வைத்தால் பிள்ளை கடைசியில் பிச்சைதான் எடுக்க வேண்டி வரும். மேற்கு பக்கம் ஒருவன் இருக்கிறான். சுவாமி, அந்த படியன் தான் சரி வரும். எங்களுக்கு அந்த படியன் மேலதான் இஷ்டம் சுவாமி. சற்று பொறுமகளே, அந்த பையனுக்கும் பிள்ளைக்கும் விவாகம் என்பது விதியால் விலக்கப்பட்டது. இந்த எண்ணத்தில் அந்த எண்ணம் வேண்டாம் மகளே. மேற்கில் ஒருவன் இருக்கிறான், அவன் மேஜர் ஆகவில்லை. பிள்ளைக்கு அவன் 4 வயது இளையவன். சுவாமி, என்ன சொல்றீங்க? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இதில் எந்த திசையிலுமே இல்லையா? அப்படி என்ன மகளுக்கு வாழ்க்கையே இல்லையா? இருக்கிறது தாயே, இருக்கிறது. வடகிழக்கு பக்கம் ஒருவன் இருக்கிறான், அவன் வாட்ட சாவட்டமான பையன். தங்கம் போன்று தகதகவென்ற நிறத்தில் இருப்பான். கண்ணை கவரும் காவி நிறத்தில் உடை தரித்திருப்பான். நமச்சிவாய மந்திரங்களை நளினத்துடன் நாவினால் உச்சரிப்பவன். அவனே அன்பின் நங்கம், மாம்பிளை சிங்கம், குணத்தில் தங்கம், கூற முடியாது அவன் நட்பில் பங்கம். குடும்பமானால் அவனோடு இருக்காது பஞ்சம், பழகி பாரும் நிச்சயம் பிடிக்கும் அவன் நெஞ்சம். யார் சுவாமி அந்த ராஜகுமாரன்? தற்சமயம் பிள்ளையின் இதயத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் கொஞ்சம். இவனுக்கு கட்டி கொடுக்கிற பிள்ளையா கடல்ல தள்ளி விட்டு கொன்றுவேன். சுவாமி வேஷம் போட்டு யாரடா ஏமாத்துறீங்க? கொஞ்சம் இருங்கடா, உங்களோட கணக்க முடிக்கிறேன். செல்லம், என்ன விட்டு போகாத செல்லம். அதான் மூஞ்சில ஹாரை துப்பிட்டால, அப்புறம் என்னடா செல்லம் வெல்லம். சாமி, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன தெரியல, போலீஸ் நம்மளை தேடிக்கிட்டு வராங்க. போலீஸா? சாமியார் எஸ்கேப்.